சார் ஜனநாயகன் இந்த மார்ச்சுக்குள்ள ரிலீஸ் ஆயிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு வரையும் சென்சார் போர்டு வந்து ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணாத வரையும் எது நடக்க போகிறது. ஆனால் 4 படம் ஆல்ரெடி ரிவைசிங் கமிட்டி இருக்கு. நீங்க 5வது படமா இருக்கும். நீங்க ரிலீஸ் ப்ரெஷர் வச்சுட்டு எங்கிட்ட வரக்கூடாது. நீங்க வெயிட் பண்றதுன்னா வெயிட் பண்ணுங்க. இது வந்து இன் ஆல் ப்ராபபிலிட்டி எலெக்ஷன் அப்புறம் வரும். இப்போ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸிக்ன்ற படத்தையே வந்து ஜூனுக்கு போட்டாங்க. இவ்வளோ எதிர்பார்ப்புல மார்ச் 19 வர படத்தையே 19 ஜூன் போட்டாங்கன்னா அவங்க எப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க? ஸோ அவர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் வச்சுங்களேன் தமிழக அரசியலில், அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல. ஓகே, விஜய் சார் அரசியல் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு, அவருடைய அடுத்த படமா வருது அப்படின்னு வரும்போது பயங்கர டபுள் ஹைப்பா மாறும். இந்த டேட் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணாம இவங்க வந்து டிலே பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க எதிர்பார்த்தாங்க. இப்போ மார்ச் 10, 12 அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அது பண்ண பிறகு பாருங்க எல்லாருமே டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கா அண்ட் ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார் தான் வந்து ஓவர்சீஸ் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு ஓவர்சீஸை கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் விற்றுருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு நல்ல இயக்குனர். தடால் வந்து இவ்வளோ டிஃபைம் பண்ணுறது எனக்கே ஷாக் ஆகுது. ஏன்னா இது இப்படி அவரை வந்து டிஃபைம் பண்ணுறாங்களே அப்படின்னு. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார் தான் இருக்கு. சார் வணக்கம் சார். சார் ஜனநாயகன் டக்குன்னு மீண்டும் பேசப்படுறாங்க, இந்த மார்ச்சுக்குள்ள ரிலீஸ் ஆகிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு? அதெல்லாம் உண்மையில கிடையாது. இந்த மார்ச்சுக்குள்ளெல்லாம் ரிலீஸ் எல்லாம் கிடையாது. சென்சர் ஆகிறதே இன்னும் யாருக்கும் தெரியாது. அதாலுக்கு ஏதோ ஒன்று என்னன்னா, ஒரு படத்தை வந்து நீங்க பரபரப்புலேயே வச்சிருக்கணும்னா ஏதாவது ஒரு கதையை சொல்லி ஆகணும். உங்களுக்கு ஒரு கதை புதுசாக ஒன்று சொல்லணும்னா இந்த நாட்களுக்குள்ள சென்சர் ஆகணும் அப்படிலாம் வந்து நமக்குள்ள ஒரு டேட் ஒன்று போட்டுட்டு நம்ம ஒன்று பேசுறது, அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அவங்க இன்னும் ரிவைசிங் கமிட்டியில் டீமே ஃபார்ம் பண்ணல. ஓகே, அவங்க ரிவைசிங் கமிட்டி இன்னும் ஃபார்ம் பண்ணவே இல்லை. அவங்க ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து இந்த படம் வந்து பாம்பே போயிருக்கு. பாம்பேயில் வந்து ரிவைசிங் கமிட்டி அவங்க எப்போ ஃபார்ம் பண்ணி எப்போ பார்க்குறாங்க, நீங்கள் வந்து திருப்பி கோர்ட்டுக்கு போக முடியாது. 40 நாட்களுக்குள்ள பார்க்கணும் அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. அவங்க என்ன சொல்ல, ரிவைசிங் கமிட்டி 4 படம் இருக்கு, கியூவில் இருக்கு. ஓகே, நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சென்சர் போர்டு வந்து இந்த தற்காலன்ற ஸ்கீமே தூக்கிட்டாங்க. தற்காலனா முன்னாடி இருந்த, இப்போ இந்த படத்துக்குரியும் கான்ட்ரவர்சி இருந்தது என்னன்னா, தற்காலில் ஒரு படத்தை பார்க்க முடியும் அப்படின்னு. அதாவது நீங்கள் ட்ரிபிள் த பேமெண்ட் கொடுத்துட்டு தற்காலில் பார்க்க. இப்போ அதை தூக்கிட்டாங்க. நோட்டீஸே வந்துருச்சு. இனிமேல் நாங்கள் பண்ண போகிறது இல்லை, கியூவில் தான் போவோம். ஒரு உதாரணம் சொல்ல, சமீபத்தில் ஓ பட்டர்ஃப்ளைன்னு ஒரு படம் வந்து நாளைக்கு வருது. ரிலீஸ் ஆகும், இந்த 6ஆம் தேதி வருது. அந்த படத்தை நான் பார்த்தேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். நான் பார்த்தோன்னே ஏ சர்டிஃபிகேட் இருந்தது. நான் சொன்னேன், ஏ சர்டிஃபிகேட் அந்த படத்துக்கு சென்சரில் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க ஒன்றும் சர்டிஃபிகேட் வாங்கல. நான் என்ன சொன்னேன் அவங்களுக்கு வந்து, சார் இந்த படம் ஏ சர்டிஃபிகேட்லாம் கிடையாது, யூஏ இந்த படம். இந்த படம் மக்களுக்கு எல்லா மக்களும் போய் ரீச் ஆகணும். ஏ வாங்கிட்டீங்கன்னா அது பிறகு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து திருப்பி ரிஜெக்ட் பண்ணுங்க, யூஏ ரிஜெக்ட் பண்ணுங்க. அதாவது இந்த வரையும் சர்டிஃபிகேட் வாங்கல, அவங்க ஏன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு மெயில் கொடுத்துருங்க சென்சர் போர்டுக்கு, இது மாதிரி வந்து எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஃபஸ்ட்டு போய் சென்சர் ஆஃபீஸில் போய் பார்த்து சொல்லிடுங்க அப்படின்னு. அவர் 2 நாள் கழிச்சு போய் இப்படியோ ட்ரை பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்சர் ஆஃபீஸிட்ட, சார் எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே ஃபைன், நாங்கள் ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம், ஆனால் 4 படம் ஆல்ரெடி ரிவைசிங் கமிட்டியில் இருக்குது. நீங்கள் 5வது படமாக இருக்கும். நீங்கள் ரிலீஸ் ப்ரெஷர் வச்சுட்டு எங்கிட்ட வரக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்குன்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. சார் என்னென்ன 4 படம் இருக்குது, அது 4 படம் சொல்லுவது ஜனநாயகன் இருக்குது. சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இத்தனை படம் இருக்குது ரிவைசிங் கமிட்டி, எங்களுக்கு ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், நீங்கள் அதெல்லாம் வெயிட் பண்ண முடியுமான்னு. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் எங்கிட்ட லாஸ்ட் வீக் கால் பண்ணார். சார் என்ன சார் இது 2 வாரம் வெயிட் பண்ணேன் சார், ரிவைசிங் கமிட்டியே ஃபார்ம் ஆகலன்றாங்க. அப்போ இது என் படம் ரிலீஸ் டேட் வேஸ்ட்டாக போயிடும். சரி பரவாயில்ல சார், ஏ சர்டிஃபிகேட் வச்சு நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண உடனே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்றது. சூப்பர். புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம், ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குங்க. அதில் எப்போ போய் அது ரிவைசிங் கமிட்டியில் இந்த 4 படத்தில் எந்த கியூவில் இருக்குன்னு தெரியாது. 4 படத்தில் ஒரு படம், அது 4வது படமா 2வது படமா நம்மளுக்கு தெரியாது. அந்த கியூவில் இருந்து அதை கிளியர் ஆகி ரிவைசிங் கமிட்டியில் பார்த்து அவங்க அது பிறகு 10 days எடுத்துக்கலாம் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம 5ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். அவங்க எப்போ பார்த்து அது பிறகு 10 days கழிச்சு தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ப்ரொவைடட் நீங்கள் எல்லா அந்த கட்ஸ் அண்ட் வியூஸை ஒத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் கொடுத்தா மட்டும்தான் 10 daysல வரும். அதனால் மார்ச் 17 வந்துன்றதெல்லாம் சும்மா ஒரு ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஒரு படத்தை பற்றி இவனுக்கு புதுசாக ஒரு தகவல் சொல்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க, அதை உடனே ஊடகங்கள்லாம் நம்பிடுறாங்க. ஐயோ இது நடந்துடும் போல இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு வரையும் சென்சர் போர்டு வந்து ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணாத வரையும் எதுவும் நடக்க போகிறது இல்லை. இப்போ இது பிறகு என்ன நடக்கும், ரிவைசிங் கமிட்டி எப்போது ஃபார்ம் பண்ணுவாங்க, கியூவில் படி ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி பார்த்துட்டாங்கன்னா அது பிறகு 10 daysல சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா ஏப்ரல் எலெக்ஷன், இப்போ அடுத்த வாரம் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருது. அவர் வந்து பொலிட்டிக்கல் தலைவராக இருக்காரு, அப்போ எப்படி வர முடியும்? ரிலீஸ் ஆகாது. எலெக்ஷன் அப்புறம் தான் இது படம் வரும். இது வந்து இன் ஆல் ப்ராபபிலிட்டி எலெக்ஷன் அப்புறம் வரும். இப்போ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸிக்ன்ற படத்தையே வந்து ஜூனுக்கு போட்டாங்க. இப்போ அடுத்து அதான் சரி, இவ்வளோ எதிர்பார்ப்புல மார்ச் 19 வர படத்தையே 19 ஜூன் போட்டாங்கன்னா
அவங்க எப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க? அவங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்குது, நம்ம மேலும் குழப்பம் வேணாம். ஸோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டி இப்போ என்ன இருக்குன்னா, என்னன்னா அது டாக்ஸிக்ன்ற படமே இப்படி போய் மாட்டிக்கிச்சு, இப்போ எப்படி பண்ணுறதுன்னா, இது அரசியலில் ஒரு தீர்மானமான ஒரு முடிவு வந்த பிறகு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சவொடனே வராது படம், ரிசல்ட் வந்தாலும் தான் வரும். ஏன்னா ரிசல்ட் வந்தால் தான் விஜய் சாருடைய ஒரு கெரியரினுடைய மாற்றமே இருக்கும். கண்டிப்பா, கரெக்டுங்களா? விஜய் சாருக்கு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்துச்சு வச்சுங்களேன், நடக்கலாம்ல. டெஃபினட்டா அரசியல் ரிசல்ட் வந்து நம்ம எப்படியும் இருக்கலாம். ஸோ அவர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் வச்சுங்களேன் தமிழக அரசியலில், அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில். அப்போ அந்த படம் வரும்போது எப்படி இருக்கும்? அது இன்னும் பயங்கர மாசாகும். ஸோ இப்படியும் இருக்கலாம், அப்படியே இருக்கலாம். அதான், அதனால அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? அது நீங்க சொன்ன மாதிரி கரெக்டான ஒரு அப்ரோச்சா இருக்காது இல்ல. இப்போ எலெக்ஷன் தான் முடிஞ்சிருக்கு, என்ன பேசிஸ்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்றது? ஒரு சைலன்ஸ் இருக்கும்ல. கண்டிப்பா. அப்பவே படத்தை ரிலீஸ் பண்ணா ஒரு வேவ் வராது. வேவ் எப்போ வரும்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அரசியல் ரீதியா ஒரு விஜய் சாருடைய தாக்கம் இருந்ததுன்னா, ஏதோ ஒரு வகையில ஒரு தாக்கம் இருந்ததுன்னா, கண்டிப்பா இந்த படத்துக்கு ஓப்பனிங் பயங்கரமா இருக்கும். ஏன்னா இன்னும் ஃபேன்ஸ் அதிகமாகும்ல, கண்டிப்பா இன்னும் டாக் அதிகமாகும். ஓகே, விஜய் சார் அரசியல் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு, அவருடைய அடுத்த படமா வருது, லாஸ்ட் படமா அப்படின்னு வரும்போது பயங்கர டபுள் ஹைப்பா மாறும். அதனால இப்போதைக்கு என்னுடைய கணிப்பு என்னன்னா, கிளியர் கட்டா ஒன்லி ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் தான் இந்த படம் வரும். ரிசல்ட்னா May 2nd வீக்குள்ள வந்துடும் ரிசல்ட்ஸ், எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அது பிறகு வந்துடும். சரி, அதுக்கு முன்னாடி வரதெல்லாம் வாய்ப்பே இல்லை. டாக்ஸிக் இந்த ரிலீஸ் டேட் மாறினதுக்கான ரீசன் என்ன சார்? அவங்க வந்து பல ரீசன் சொல்றாங்க. அதுல முக்கியமான ரீசன் வந்து இப்போ வந்து நடக்கிற வார் தான். அமெரிக்கா அண்ட் ஈரான் அண்ட் இஸ்ரேல் வார் தான் வந்து ஓவர்சீஸ் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஓவர்சீஸை கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் விற்றுருக்காங்க. அப்பா, பெரிய அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஆந்திரா தெலுங்கானாவே 120 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 40 கோடி ரூபாய் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நார்த் இந்தியா கிட்டத்தட்ட 100 கோடி எதிர்பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு நார்த் இந்தியாவோ கேரளாவோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. திடீர்னு ஓவர்சீஸில் ஒரு 100 கோடி வந்து திடீர் காணாமல் போகுது. ஏன்னா மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக காலி. ரமதான் இருந்தாலும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் திடீர்னு எல்லாமே இப்போ அமெரிக்காலே ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு வார்னால. இங்கே எல்லாமே இருக்கும்போது நம்ம எதுக்கு போய் இந்த ரிஸ்க் எடுக்கணும்? இந்த வார் சுச்சுவேஷனில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி ஓவர்சீஸ் வசூலை ஏன் பாதிக்கணுன்றதுக்காக தான் அவங்க அந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய வருமானம் போயிடும். ரெண்டாவது இங்கே தமிழ்நாட்டிலேயே வந்து இந்தியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ரமதான்ன்றது ஒரு பெரிய சிக்கல் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து முஸ்லீம் சகோதரர்கள் வரமாட்டாங்க படம் பார்க்கறதுக்கு. அப்போ என்ன அவங்களுக்கு ஒரு படம் ஃபுல்லாவே வந்து பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுத்த முடியாது. நிறைய ஃபேமிலிஸ் அப்படியே பஞ்சா வெளில போயிடுவாங்க. அப்போ இந்த படத்தினுடைய வர வேண்டிய வசூல் வராமல் போயிடலாம் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. அடுத்ததான் பல பேர் சொல்றாங்க சேட்டலைட் டிஜிட்டல் முடியல அப்படின்ற ஒரு கமெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மார்ச் 19 இது ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா அதெல்லாம் கிடையாது, அந்த பிரச்சனை இல்லை. திடீர்னு இவங்க எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து ஒரு போர் வந்து நிற்குது. இப்போ போய் நம்ம படத்தை கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு வர வேண்டிய வசூல் வராதுன்றதுக்காக தான் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. சரி, இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ் டைரக்டர் அவர் மேல ஒரு கேஸ், அது யாருமே எதிர்பார்க்கல. ஆமா, என்ன சார் நடந்தது? ஏன் இப்படி? இல்ல, நான் படிச்ச அந்த இந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து கமெண்டே பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே அலிகேஷன்ஸ் தான். ஒரு மொலஸ்டேஷன், அதாவது ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பண்ணாரு, இல்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாருன்றதெல்லாம் வந்து எல்லாமே நிறைய கேஸ் வந்து டிஃபீட் ஆயிருக்கு. ஓகே, நம்மளால இது வந்து உண்மையிலேயே நடந்ததா இல்லையான்ற கமெண்ட்டே தெரியாம நம்ம அதை கமெண்ட் பண்றது வேஸ்ட். என்னை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ஊடகங்கள் பெருசு பண்ணாம உண்மை வரட்டும், அப்புறம் பேசலாம். உண்மை வராம நம்ம வந்து நம்மளா ஒரு கருத்தெல்லாம் சொல்ல வேணாம். ஏன்னா அவர் ஒரு நல்ல இயக்குனர், தடால் வந்து இவ்வளோ டிஃபைம் பண்றது எனக்கே ஷாக் ஆகுது. ஏன்னா இது இப்படி அவரை வந்து டிஃபைம் பண்றாங்களே அப்படின்னு. அது உண்மையா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா நான் கண்டனம் கொடுப்பேன். ஓகேங்களா? அது தப்பு. ஏன்னா ஒரு சினிமா என்பது ஒரு கலை. அந்த கலையில வந்து நம்ம பர்சனல் விஷயமே வரக்கூடாது. ஆனா அது உண்மை இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து கமெண்ட் கொடுத்து அவருடைய கெரியரும் பாதிக்கப்படக்கூடாது. அதனால ஊடகங்களை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன், ப்ளீஸ் அப்ளைஸ் ரெஸ்ட்ரெயின். ஓவரா அதை பில்டப் பண்ணாதீங்க, ஓவரா கமெண்ட் பண்ணி அவர் இப்பயே ஜட்மெண்ட் பாஸ் பண்ணாதீங்க. லெட் த கோர்ட் டிசைட், லெட் த போலீஸ் டிசைட். எல்லாமே டிசைட் பண்ண பிறகு சம்படி இஸ் கில்ட்டி, டெஃபினட்டாக நம்ம பேசலாம், தப்புன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜட்மெண்ட் பாஸ் பண்ணக்கூடாது தான் என்னுடைய கரெக்ட். சரி, எல்லைக்கு தொடர்ந்து அந்த ரிலீஸ் டேட் மாறிக்கிட்டே இருக்கு. என்னதான் சார் நடக்குது? அந்த படம் முடிஞ்சு இல்லை அது முடிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு தான் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அது எதிர்பார்க்குற ஒரு படம். அதனால ஏப்ரலில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஃபுல்லாக நிறைய படங்கள் இனிமேல் வரும். எல்லாருமே வெயிட் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லைக்கு இருந்தாலும் சரி, கருப்பு இருந்தாலும் சரி, எல்லாம் வெயிட் பண்ணது இந்த ரிசல்ட்டுக்காக தான். இந்த ரிசல்ட் என்ன வருது, நான் சொல்ல எலெக்ஷன் டேட்டுக்கு. இந்த டேட் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணாமல் இவங்க வந்து டிலே பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க எதிர்பார்த்தாங்க. இப்போ மார்ச் 10-12 அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அது பண்ண பிறகு பாருங்க எல்லாருமே டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது பிறகு தெரிஞ்சிடும்ல. ஆமா, அது எல்லா டேட்டும் வந்துடும், ரிசல்ட் எப்போன்னு தெரிஞ்சிடும். அது பிறகு எல்லா பெரிய படங்களும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் இலக்கியம் இருக்கும். கவலைப்படலாம். சார், கராத்தே பாபு ஏதோ ஒரு 10 நாள் ஜெயம் ரவி சார் நடிக்காம இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு? அதெல்லாம் முடிச்சாச்சு. அந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. அந்த படத்தை எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. யாராவது கற்பனையாக கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. படம்லாம் முடிஞ்சிடுச்சு. படம் முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து அந்த ப்ரொடியூசர் தான் ரிலீஸ். எல்லாம் ஜெயம் ரவி சார் வந்து சரி, ரவி மோகன் சார் நடிச்சு கொடுத்து முடிச்சிட்டாரு.
படத்தை முடிச்சிட்டாரு. எனக்கு தெரியாது. அந்த படம் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த படம் ரிலீஸ்க்கு அடுத்த கட்டம் போவோம் பிஸ்னஸ். ஏன்னா படம் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் நடக்கும்ல. ஸோ படத்தை முடிச்சிட்டாங்க, நாட் டு வரி. சார் ரியோ சார் வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாரு. இது நீங்க எப்படி சார் பாக்க? அப்ரிஷியேட் பண்றேன். நல்ல நண்பர் அவரு. இன்ஃபேக்ட் நிறைய நடிகர்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கும் அந்த ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கு. இதுல என்னன்னா எனக்கு ரியோராஜ் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, அவர் வந்து 2-3 படமாவே சொந்தமா காப்பி மாதிரி தான் எடுக்கிறாரு. ஓ அப்படிங்களா? ஆமா, அவரே எல்லாம் இன்வால்வ் பண்ணி அந்த டைரக்ஷன் டீம், பட்ஜெட் எல்லாத்தையும் இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. நான் வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்த உடனே, நான் ஜோ வந்த உடனே மீட் பண்ணேன். மீட் பண்ணிட்டு நான் வந்து நம்ம பேசலாம்பா அப்படின்னா உடனே வந்துட்டாரு. நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் வந்து சொன்னேன், ரியோ நம்ம ஒரு படம் பண்ணலாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாரு, சார் நான் ஏற்கனவே 5 படம் லைன் அப் பண்ணிட்டேன். 5 படம் ஜோ ரிலீஸ்க்கு அப்புறம் அதாவது எல்லாமே இவரோட 5-6 வருடங்கள் பயணித்த நண்பர்கள். யாருமே புது ஆள் கிடையாது. 5-6 வருடங்களா பயணித்த நண்பர்களை வச்சு கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் பயணிஸ் பண்ணி ரெடியா இருக்கு. எனக்கு தேவை இன்வெஸ்டர்ஸ் தான். சார் நீங்க ஒரு கதையை கொண்டு நாங்கள் அப்போ வந்து ஒரு கதையை அவர்கிட்ட பிச் பண்றோம். ஓகே. நம்ம எப்பவுமே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருக்க ஒரு கதையை பிச் பண்ணுவோம்ல. சார் இப்போதைக்கு எனக்கு அதுக்கு லிஸ்ட்லேயே இல்லை. ஏன்னா நீங்க ஒரு புது கதையை கொண்டு வந்தீங்கன்னா என்னோட லைன் அப் டிஸ்டர்ப் ஆயிடும். ஏன்னா எல்லாமே நண்பர்கள். அந்த நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தான் நான் கூட இருக்கேன். ஏன்னா என் கூட அவங்க 5-6 வருஷம் இருந்திருக்காங்க. ஓகே, இத்தனை வருஷம் என் கூட பயணிச்சவங்களுக்கு தான் நான் வாய்ப்பு கொடுப்பேன். நான் சொன்னேன், அப்போ நான் எப்படி இப்போ நான் கதை கேட்டு நான் ஃபைனலைஸ் பண்ணல. சார் நானே சொல்கிறேன் சார், உங்களுக்கு நீங்கள் கதை கேளுங்க, நான் அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் என் கூட பயணிங்க. இப்போ ரிவர்ஸில் சொல்கிறாரு. அதாவது இப்போ நான் சொல்கிறேன் என் கூட பயணிங்க அப்படின்ற, அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என் கூட பயணிங்க, ஐ எம் வில்லிங் டு ட்ராவல் வித் யூ, நீங்கள் இன்வெஸ்டராக வாங்க, அப்போ பணம் கொடுங்க, நாங்கள் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்கிறோம், பிஸ்னஸ் பண்ணுவோம், சக்ஸஸ் பண்ணிட்டு எனக்கு இது கொடுங்க அப்படின்னாரு. நான் அப்போ சொன்னேன், இப்போ நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இல்லாமல் நான் இன்வெஸ்டராக மாறிடுவேன். நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்றது நம்ம கதையை சூஸ் பண்ணி நம்ம யார் ஹீரோ அப்படின்ற இது பண்ணி போறதா நம்மளுக்கு ஒரு கிரியேட்டிவான ஹை. கண்டிப்பா. சினிமா எடுக்கிறதுன்றது வந்து ஒரு இது கிடையாது. இப்போ சிவகார்த்திகேயன் அவர் அழகா சொன்னார், எனக்கு ப்ரொடக்ஷன் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இட் கிவ்ஸ் மீ கிரியேட்டிவ் ஹை அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்குது. என் படைப்பை நான் பார்க்கும்போது, நான் அதில் இன்வால்வ் ஆகிட்டு என் கதை, நான் சூஸ் பண்ண கதை எப்படி வருதுன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு கிரியேட்டிவ் ஹை கிடைக்குதுன்னு. பணம் போடுறவங்களுக்கு அது வராது. பணம் வந்து ஃபினான்சியலாக தான் பார்ப்பாங்க. இது நான் பணம் போட்டேன், பணம் வந்துதா இல்லையான்னு பார்ப்பாங்க. நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய கிரியேட்டிவ் ஹை என்ன தெரியுமா, நம்ம ஒரு கதையை, பல கதைகள் கேட்போம், அதுல ஒரு கதை ஏதோ நம்ம அட்ராக்ட் பண்ணோம். நம்மனா ஒரு டீமுக்கு அது நம்ம சூஸ் பண்ணி அதுல காஸ்ட் அண்ட் க்ரூ ஃபைனலைஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி டைட்டில் ஃபைனலைஸ் பண்ணி பல விஷயங்கள் பண்ணுவோம். அப்போ we are learning a lot of things in that film. அந்த கிரியேட்டிவ் ஹைல அந்த படம் ஜெயிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். கண்டிப்பா. கரெக்டா, மொத்தமே நம்ம தான் அதை உருவாக்கி இருக்கோம். இன்னொருத்தர் உருவாக்குறத நான் போய் ஃபைனான்ஸ் பண்ணி அதை எடுத்து போறதுனால எனக்கு எந்த கிரியேட்டிவ் ஹை இருக்க போகுது, அது வெறும் ப்ராஃபிட்டபிள் பிசினஸா மட்டும் மாறிடும். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்ல ஜி, எனக்கு வந்து நாங்க சூஸ் பண்ண ஒரு 5-6 கதைகள் நாங்களும் சூஸ் பண்ணியிருக்கோம், அந்த டைரக்டரோட பயணிக்கும் நினைக்கிறோம், நீங்க அதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல சார், எனக்கு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ரைட். அகைன் நான் சொல்றேன், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது ரைட். அவரை சொல்றாரு, சார் நான் எனக்கு கூட இருந்த பயணிச்சவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும், நீங்க உங்க கூட எப்படி பயணிச்சவங்க கூட வாய்ப்பு நினைக்கிறீங்களோ நான் என் கூட பயணிச்சவங்களை வாய்ப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஓகே, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. அப்புறம் அப்போ வந்து என்கிட்ட சொன்ன கதை தான் இப்போ ராமன் லீலான்னு ஒரு படம். அப்போ என்கிட்ட அந்த கதையை சொன்னாரு, சார் இந்த கதை நான் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டேன், இதான் நான் பண்ண போறேன், நீங்க பண்றதுன்னா பண்ணுங்க அப்படின்னாரு. இல்லை பிரதர், நான் உங்களுக்காக இந்த கதையை சூஸ் பண்ணி போறேன், அது கதை நல்லா இருக்கு, பட் எனக்கு இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடும், ஏன்னா இவங்களை சைன் பண்ணி வச்சிருக்கோம் இந்த டைரக்டர்லாம். இப்போ என்ன தெரியுமாவும், நீங்க ஒரு 3-4 டைரக்டர் சைன் பண்ணி வச்சிங்களேன், திடீர்னு இன்னொரு படத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இவங்களாம் அப்செட் ஆவாங்க. ஓகே, என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சும்மா உட்காந்துருக்கோம், உங்களை நம்பி உட்காந்துருக்கோம், இந்த கதையை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாம வேற ஒரு கதையை போறீங்க, அப்போ நாங்க என்ன பண்றது அப்படின்வாங்கல்ல. அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடும். இங்க ஆஃபீஸ்ல டெய்லி மீட் பண்ணோம். நான் சொன்னேன், இல்லை பிரதர் நீங்க பண்ணுங்க அப்படின்னு. அதுக்குள்ள அவருக்கு நல்ல இன்வெஸ்டர் சொன்னாங்க, பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் இப்போ இந்த படம் நல்லா ஜெயிச்ச பிறகு ஆன் பாம்பலாது நான் வந்து மெசேஜ் போட்டோன்னே, சார் உங்களை பார்க்கணுன்னாரு. வந்த உடனே என்கிட்ட சொன்னாரு, சார் நீங்க வந்து இப்போ பண்ண முடியாது சொன்ன கதை தான் சார் எனக்கு ராமன் லீலா நல்லபடியா வந்துட்டு இருக்குனாரு. நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம் பிரதர். என்னன்னா காரணம் வந்து என்னுடைய கன்ஸ்டன்ஸால தான் நான் பண்ண முடியல, ஒரு இன்வெஸ்டரா வர முடியல. ஆனா எனக்கு பிடிச்சிருந்தது கதை. பட் நம்ம வந்து இந்த கதையெல்லாம் எப்படி ஹீரோ பிடிக்கணும்னு பார்த்து ஹீரோ கரெக்டா செட் ஆகணும்னு பார்க்கும்போது உங்க கதையில நான் வர முடியாது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். எதுக்கு இந்த டீடைல்ஸ் சொல்றேன்னா, இஸ் அ வெரி கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், இஸ் நாட் அ டிபிக்கல் ப்ரொடியூசர். நம்மள எப்படி கிரியேட்டிவா ப்ரொடியூசரா இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அது மாதிரி இஸ் அ கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் வித் ஆக்டிங் டேலண்ட். அதனால யூல் வின் அ பிக் டைம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அவரோட எல்லா படங்களும் வெற்றி அடையணும். சிவகார்த்திகேயன் அவர்கள் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸா சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காரோ அதே மாதிரி ரியோராஜனுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸா அமையும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா சார், ஸோ ஸ்வீட். அண்ட் கடைசியா சார், இப்போ வாடிவாசல் அப்படின்ற படம் முன்னாடி ட்ராப் பண்ணாங்க, மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை
தானு சார் வந்து அதுக்கான வந்து பின்னாடி என்னென்னலாம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. எந்த அளவு உண்மை சார் இந்த வாடிவாசல்? எல்லாருமே சொல்றது வாடிவாசல் கண்டிப்பா நடக்கும் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்ன்றதுதான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஏன்னா எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்கு. கண்டிப்பா. இப்போ வந்து சூர்யா சாருக்கு 4 கமிட்மெண்ட் இருக்கு. இப்போ 2 படம் ரிலீஸ் ஆகணும், அது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கருப்பு ரிலீஸ் ஆகணும், அடுத்தது வந்து விஸ்வநாதன் கோ ரிலீஸ் ஆகணும், அடுத்து எடுத்துட்டு இருக்கிற படம் ரிலீஸ் ஆகணும், இன்னொரு படம் இப்போ கமிட் பண்ணியிருக்காரு. இப்படி இத்தனை படங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் போயிட்டு இருக்கு. அவர் வந்து வருஷத்தில் 2 படமாவது ரிலீஸ் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டாரு. ஓ அப்படிங்களா? சூர்யா சார் வந்து 2 படம் ரிலீஸ் ஆகணும், எவ்ரி இயர் 2 படம் ரிலீஸ் ஆகணும், செகண்ட் அது கிளியரா இருக்காரு. அப்போ ஒரு படத்துல போய் லாக் ஆகி நம்ம 1 இயர் ஆகக்கூடாது, 2 வருஷம் ஆகக்கூடாது. என்னுடைய கெரியர்ல 2 வருஷம்ன்றது ரொம்ப லாங் பீரியட். கண்டிப்பா 2 வருஷத்துல 4 படம் வர வேண்டிய கட்டத்துல நான் ஒரு படம் மட்டும் வந்தா எப்படி இருக்கும்? ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, நீங்க பிளான் படி ஷூட் பண்ணி முடிக்க போறீங்கன்னா நான் ரெடியா இருக்கேன். நீங்க ரொம்ப நாள் எடுக்க போறீங்கன்னா எனக்கு வேற படம்லாம் நான் பண்ணி தான் ஆகணும். எனக்கு படம் வந்துட்டே இருக்கணும். கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா ரசிகர்கள் எவ்வளவு எதிர்பார்க்குறாங்க. சூர்யா சார் படம் வருஷத்துல 2 படம் வந்தானா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கும் போது அதை மிஸ் பண்ணக்கூடாது அவர் நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுதான் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, என்னை பொறுத்த தெரியும். அதுதான் அவருக்கும் நல்லது. அப்போ இந்த படமும் அதே மாதிரி ஒரு இதுல வர முடியும். அதாவது அவங்களால வந்து வித்தின் 6 monthsல கூட முடிக்க முடியும். இல்லைன்னா 10 நாட்கள் மாசம் கொடுத்து ஒரு 6-8 மாசத்துல முடிக்க முடியும்னா கண்டிப்பா அதை பண்ணிடுவார். அவரை பொறுத்தவரையும் அந்த கமிட்மெண்ட் டு த ஃபிலிம் இஸ் தேர். சூர்யா சார் பொறுத்தவரையும் கமிட்மெண்ட் டு த ஃபிலிம் இஸ் தேர். பட் அன்லிமிட்டெட் டேஸா, அன்லிமிட்டெட் ஷூட்டிங்கா, ஒரே படத்தை ஃபோக்கஸா அவரால் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு பெரிய கமிட்மெண்ட் அவருக்கு இருக்கு. கண்டிப்பா. கரெக்டுங்களா? அவருக்குன்னு ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான்ல வந்து நான் அன்லிமிட்டடா ஒரு படத்துக்கு டெடிகேட்டடா என்னால உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணுங்க? இப்போ சமீபத்தில் நிறைய மீடியா நியூஸ் எல்லாம் வருது. இப்போ சிம்பு அவர்கள் வந்து அடுத்ததா உடனே அஸ்வத் மறைவுத்து படத்துக்கு போறாரு. கண்டிப்பா. என்னன்னா சார் என்னால அந்த படம் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அரசன், அது ஷெடியூலா போகும், நான் அது வரையும் என் படம் வராம போயிடும், அதனால நான் வந்து அஸ்வத் மறைவுத்து பண்ணிக்கிறேன் சொல்றாருல்ல. ஏன் என் படம் வந்து 2 வருஷம் ஆகுது. கண்டிப்பா. இப்போ நான் இனிமே வெயிட் பண்ண முடியாது, அதனால இந்த படத்தை நான் ஃபாஸ்டா போறேன். ஏன்னா அஸ்வத் வந்து வித்தின் 80 daysக்குள்ள முடிச்சிருவாரு. அப்போ எனக்கு வந்து 6 மாசத்துல முடிஞ்சிடும் படம். அப்போ அந்த படம் வந்தா எனக்கு கரியர்ல நல்லா இருக்கும்ல. ஸோ அப்படின்ற முடிவு வந்து ஒரு ஹீரோ எப்படி சிம்பு அவர்கள் எடுக்கிறாரோ அதே மாதிரி தான் சூர்யா சார் சொல்வார். சார் நான் படம் கமிட்மெண்ட்னா ஆனர் பண்றேன், ஆனா இட் வில் கோ பை த ஃப்ளோ. எவ்ரி மந்த் ஒன்று பண்றேன், 10 days கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நீங்க 6 மாசம் டைம் எடுத்துங்க, படத்தை முடிச்சிருங்க. 6 மாசம் கூட டேட் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இன்னொரு 6 மாசத்துல வேற படம் நான் போய் தான் ஆகணும். எனக்கு வருஷத்துல 2 படம் வரணும், நான் எப்படின்னு சொன்ன மாதிரி. ஸோ அந்த பிளானோட தான் சூர்யா சார் கேட்கும்போது அதுக்கு கரெக்டாக வெற்றிமாறன் சாரும் ஓகேன்ட்டாருன்னா அதுக்கு தானு சாரில் எல்லாமே மேனேஜ் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக நடக்கும். அது வந்து அன்லிமிட்டடாக தான் பிரச்சனை. அன்லிமிட்டடாக எனக்கு டைம் கொடுங்க, அன்லிமிட்டடாக பீரியட் கொடுங்க, உங்கள் டேஸ் கொடுங்கன்னா அது சூர்யா சார் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கன்ஸ்டன்ஸ் இருக்குது. அதுதான் வந்து ஆக்சுவல் ஃபேக்ட். தேங்க்யூ வெரி மச் சார். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.